Professional Ari Embroidery Online Live Classes oda 14th batch coming April 27th start ஆகுது. இதுல நாம different type of thread work, bead work, zardosi work, ஆரியில hibble design பண்றது, tassels make பண்றது, ஆரியில net clothல எப்படி டிசைன் பண்றது, patches யூஸ் பண்றது, 3D 5D, ஆரி பிளவுசஸ்க்கான மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங், ஆரி பிளவுசஸ்க்கான ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி full complete கோர்ஸ்மே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. Classes Monday to Friday daily afternoon 2:30 to 3:30 live classes Zoom appல இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைனில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் கர்வ் மாடல் லீஃப்லலாம் எப்படி நம்ம பீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் சுகர் பீட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். இந்த பீட்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ பீட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஏதாச்சும் ஒரு மூடியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய மூடி ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அதுலேருந்து பீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி த்ரெட் ஆல்சோ நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலாக டெய்லரிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு தான் நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ த்ரெட்டு உங்களோட கிளாத் என்ன கலரில் இருக்கோ ஸோ அதுக்கு மேட்சிங்காக த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நாட் போடும்போது அந்த த்ரெட் வெளிப்பக்கமாக நம்மளோட கிளாத்தில் மேல் பக்கமாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்கள் மேட்சிங் கலரில் கிளாத் என்ன கலரில் எடுத்துருக்கிறீங்களோ அதே கலர்லேயே நீங்கள் த்ரெட் ஆல்சோ எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் இந்த மிஷின் த்ரெட் தான் நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை கையில் சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்பவும் போல் நார்மலாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நீடிலிருந்து கீழே ஃப்ரேமில் கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை எப்படி நீங்கள் எடுப்பீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சிங்கிள் பீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் கோக்க சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் கரெக்டாக பஞ்ச் பண்ண இந்த நீடில் அந்த பீட்ஸோட ஹோலில் கரெக்டாக குத்தி பீட்ஸை உங்களோட நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டுக்கு உள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் வழியாக த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீட்ஸ் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது, ஸோ அந்த பீட்ஸ் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை ஒட்டினாப்பில் நீடில் கீழே குத்தி த்ரெட்டை சுற்றி மேலே த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் போடும்போது எந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டு சுற்றி எடுப்பீங்களோ அதே மெத்தட் தான். ஸோ இப்போ அடுத்த பீட்ஸ் போட்டிருக்கிறேன். பீட்ஸ் போட்டுட்டு அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் பீட்ஸுக்கு கூட நம்ம இந்த பீட்ஸ் ஒட்டி இருக்கணும். ஸோ கேப் எதுவும் இல்லாத மாதிரி ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த பீட்ஸ் முடியக்கூடிய இடத்துல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை சுற்றி த்ரெட்டை மேலே இழுக்கிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறது. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு சீவிங் த்ரெட் தான். ஸோ அதனால த்ரெட் ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஸோ ஈஸியாக அருந்தும் போகாது. ஸோ நீங்கள் பீட்ஸ் ஒவ்வொரு பீட்ஸாக கோக்கும்போது கரெக்டாக அந்த பீட்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த பீட்ஸ் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் முடியக்கூடிய இடத்துல கரெக்டாக உங்களோட நீடில் பஞ்ச் பண்ணி கீழ்ப்பக்கமாக நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு த்ரெட் அப்படியே மேல் பக்கமாக இழுக்கிறோம். ஸோ அந்த நீடில் டேர்ன் பண்ணக்கூடிய பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் பேசிக் கிளாஸில் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் எதுவும் செக் பண்ணல அப்படின்னா பேசிக் கிளாஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 பீட் போடுறேன். ஸோ 2 பீட் போடும்போதும் அதே மாதிரி அந்த 2 பீடும் சேர்த்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவு ஸ்பேஸில் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அதாவது பீட்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் வராமல் நீட்டாக வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பீட்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே போடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பீட்ஸாக போடும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப ஆன மாதிரி இருக்கும் அந்த சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 பீட் போடலாம். அதுக்கு மேலே 3 பீட்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் சரியாக வராது. ஃப்ரேம்க்கு கீழே எப்படி நூல் சுற்றுறோம் பாருங்கள். சேம் ப்ரொசீஜர் தான். பேசிக் கிளாஸில் செயின் ஸ்டிச்க்கு எப்படி நூல் சுற்ற சொல்லியிருந்தாலும் அதே மெத்தட் தான். நீடில் கரெக்டாக அந்த நம்மளோட பீட்ஸ் முடியக்கூடிய இடத்துல கரெக்டாக நீடில் குத்தி கீழ்ப்பக்கம் த்ரெட்டை சுற்றுறோம். சுற்றிட்டு அப்படியே அந்த நீடில் ஒரு டேர்ன் பண்ணுறோம். அந்த டியூலிப் அப்படிங்கிற நீடில் நம்மளோட கிளாத்து, நீடில், தென் த்ரெட்டு 3 சேர்ந்து வெளிப்பக்கமாக எடுக்கக்கூடிய அந்த டைமில்
நீடில் டர்ன் பண்ணி அகைன் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸில் செயின் ஸ்டிச் போடுற லிங்க்கோட அந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பேசிக் செயின் ஸ்டிச் வீடியோ போய் பாருங்கள். ஸோ ஃப்ரேம்க்கு கீழே சேம் ப்ரொசீஜர் தான். நார்மல் செயின் ஸ்டிச்க்கு நீங்கள் எந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நீடில் சுற்றி எடுப்பீங்களோ அதே மெத்தட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். பீட்ஸ் மட்டும் நம்ம அந்த செயின் போடுறதுக்கு பதிலாக பீட்ஸை வச்சுட்டு அந்த பீட்ஸ் முடியக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த பீட்ஸ் எண்ட் ஆகக்கூடிய பிளேஸில் கரெக்டாக நம்ம வந்து நம்மளோட நீடில் நம்மளோட கிளாத்தில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கிறோம். ஸோ இதே மெத்தட் தான் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுறது. பட் இதில் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்பேஸ் வராமல் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சிங்கிள் பீடாக போடும்போது உங்களுக்கு அந்த பார்க்கவே ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ ஆனால் என்ன ஆகுனா சிங்கிள் பீடாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஆகும். சுகர் பீடுன்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்மால் பீட் தான். ஸோ இந்த சுகர் பீட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பீட்ஸாக போடுறோம் அப்படின்னா இப்போ ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது ஃபுல் நெக் டிசைன் போடும்போது நிறைய நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு பீடாக போடும்போது டைம் ரொம்ப ஆகும். ஸோ அதனால 2 பீடை நீங்கள் போடலாம். ஸோ பெரிய சைஸ் பீட்ஸ் எல்லாம் வரும்போது சிங்கிள் பீட்ஸாக தான் போடணும். இல்லைன்னா நீங்கள் 2 பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பீட் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. கேப் இடையில வராத மாதிரி ஸ்பேஸ் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பட் ஆனால் பேசிக்காக பழகும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாகவே போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் பழகுனதுக்கப்புறமா 2 பீட் போடலாம். இப்போ பாருங்கள் 3 பீட் போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் 3 பீட் போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு கேப் இல்லாமல் வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ அடுத்ததும் திரும்பவும் 3 பீட் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த 3 பீடும் அதுக்கு முந்தின 3 பீடும் சேரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து என்ன ஆகுனா இந்த 3 பீடுன்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு பீடும் 3rd பீடும் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகும்போது அந்த சென்டரில் உள்ள பீடு வந்து என்ன ஆகுனா கரெக்டாக இருக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் எலும்பி நிற்கும். ஸோ அது வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரேமை வந்து உங்களோட கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து நீங்கள் கழட்டின அப்புறம் பார்த்தீங்களா அது வந்து அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த லைனில் கரெக்டாக வராது. ஸோ அது வந்து கோணலாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி 3 பீட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 பீட் அல்லது 1 பீட். ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக போட்டால் உங்களுக்கு ஃபினிஷிங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா டைம் உங்களுக்கு ரொம்ப ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து 2 பீட் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேசிக் கிளாஸ் ஃபாலோ பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. தென் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருக்கும் நம்மளோட கிளாஸ் எண்ட் ஆகும்போது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து கேப் விட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த பீட்ஸை வந்து ப்ரீவியஸ் பீட்ஸ்க்கு கூட ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டிச் போடணும். ஸோ இந்த மாதிரி இடையில கேப் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து அரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த கேப் இடையில இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி கேப் வச்சு போடும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்ட் பார்க்க வந்து நல்ல லுக் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸில் போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கேப் வைக்காமல் ஸோ சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சில டிசைன் வந்து ஒரு செயினும் ஒரு பீடும் வைக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கேப் வர்றது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுகர் பீட் கொடுக்கக்கூடிய இடத்துல கேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கேப் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து மிஷின் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த த்ரெட் வந்து இடையில உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு, அந்த த்ரெட் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த பீட்ஸ் வந்து நீங்கள் கோர்த்தது வந்து என்ன ஆகுனா அப்படியே கழண்டு போயிடும். ஸோ உங்களோட த்ரெட்டை நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது கழண்டு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு த்ரெட் வந்து
பிரேக் ஆயிடுச்சு. ஸோ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 த்ரெட் இருக்கும். ஸோ கீழ்ப்பக்கம் உங்களோட நூல்கண்டுலேருந்து வரக்கூடிய த்ரெட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து த்ரெட்டு கட் ஆனதுனால அந்த நூல்கண்டுலேருந்து வர த்ரெட்டை எடுத்துக்கோங்க. தென் இப்போ இந்த சிங்கிள் த்ரெட் மட்டும்தான் நமக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம நாட் போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்கு வந்து என்ன பண்ண ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் வந்து பிரிக்க சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதே மெத்தட் தான் இதுக்கும். ஸோ ஒரு 4 to 5 பீட்ஸ் வந்து நீங்கள் கழட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்துட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலே உங்களுக்கு அந்த பீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலந்துரும். நீங்கள் பீட்ஸ் நார்மலாக ஆரி ஒர்க்னு சொல்லும்போது நாட் போடலை அப்படின்னா நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் ஆர் பீட்ஸ்க்கு இருக்கிறதா இருந்தால் கூட நமக்கு வேஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஃப்ரேம்க்கு கீழே இப்போ இந்த ஒரு த்ரெட் மட்டும்தான் இருக்குது. நமக்கு வந்து நூல் கண்டுலேருந்து வரக்கூடிய த்ரெட் வந்து அறுந்து போயிடுச்சு. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நமக்கு இந்த ஒரு த்ரெட் மட்டும்தான் நமக்கு ஃப்ரேம்க்கு கீழே இருக்கும். ஸோ ஒரு 4 to 5 பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து கழட்டி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த இடத்துல த்ரெட்டு கட் ஆச்சோ அந்த இடத்துலேருந்து ஒரு 4 to 5 பீட்ஸ் கழட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு லென்த்தில் நீங்கள் வந்து நாட் போடுவீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவு லென்த் இருந்தால் போதும். ஸோ அந்த இடத்துல பீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அந்த லூப் வந்து மேலே இருந்துச்சுன்னா அதையும் பிடிச்சி கீழே இழுத்துக்கலாம். இப்போ எனக்கு சின்னதாக லூப் இருக்குது. ஸோ அந்த லூப்பை வந்து கீழே பிடிச்சி இழுத்துறேன். ஸோ இப்போ அந்த த்ரெட் வந்து கீழே போயிடுச்சு. இனி நான் வந்து பேசிக்கில் செயின் ஸ்டிச்சுக்கு எந்த மாதிரி சொன்னனோ அதே மெத்தட் தான். ஸோ அந்த லாஸ்ட்டாக ஒரு பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பீட்ஸுக்கு பக்கமாக இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது இப்போ இந்த பீட்ஸ் தானே லாஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பீட்ஸ் அடுத்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல கேப் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃப்ரேம் த்ரெட்டை வந்து திரும்பவும் நாட் போட்டு புதுசாக த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அதாவது நம்மளோட அந்த பீட்ஸ் நம்ம இருக்குல்ல, ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸோட சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல அடுத்த பீட் ஸ்டார்ட் ஆகுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரியே பீட்ஸ் வைக்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பீட்ஸ் வந்து ப்ரீவியஸ் பீட்ஸோட நெருக்கமாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இடையில வந்து த்ரெட் வந்து கட் ஆனதே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டினியூட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ரொம்பவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ. நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் சில்க் த்ரெட் மட்டுமே வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க. ஸோ பீட்ஸ் வைக்கிறது சொல்லிக் கொடுங்க. ஸோ கிளாஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே போட தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து பீட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்னென்னா சில்க் த்ரெட் வந்து எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு பீட்ஸ் ஒர்க்காச்சும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக பீட்ஸ் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி பீட்ஸ் ஒர்க்கில் ஒரு 2-3 டைப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு திரும்பவும் நம்மளோட ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். நம்மளோட கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணி நடக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயும் அந்த வீடியோக்கு கீழே கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஆர் FB பேஜில் கூட வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்டில் எப்போதுமே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய பீட்ஸ் ஒர்க் எல்லாமே எண்டில் நாட் போடலை அப்படின்னா அந்த த்ரெட்டை நீங்கள் கீழ்ப்பக்கம் ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவ்வளோ பீட்ஸுமே நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் இந்த நாட் போடலை அப்படின்னா ஃபுல் பீட்ஸுமே கலந்து போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நாட் போட்டுட்டு அந்த இடத்த விட்டே மூவ் ஆகுங்க.